வணக்கம். சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் விக்னேஸ்வரன் பார்த்திபன். இன்றைய தலைப்புச் செய்திகள்: கோடிக்கணக்கில் அமேசான் நிறுவனம் நாட்டில் முதலீடு, ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் மீதுள்ள நம்பிக்கையை புலப்படுத்துகிறது. 2030 புதிய தொழில்துறை பெருந்திட்டம் செப்டம்பரில் அறிவிக்கப்படும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு மாதாந்திர தவணை தொகையை செலுத்த மொரட்டோரியம் சலுகை, பிரதமர் அறிவிப்பு. மாதாந்திர கடன் தவணை தொகையை செலுத்த தளர்வு, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு அந்த சலுகையை 6 மாதங்களுக்கு வழங்க மேபேங்க் மற்றும் சிஐஎம்பி பொருளகங்கள் இசைந்துள்ளன. ஜொகூர் அரசின் அந்த பரிந்துரையை அவ்விரு பொருளகங்களும் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மக்களவையில் தெரிவித்தார். வெள்ளத்தால் இன்னலை எதிர்நோக்கி இருப்போரின் சுமையை அந்த சலுகை ஓரளவு குறைக்கும் என பிரதமர் நம்புகிறார். மேபேங்க் மற்றும் சிஐஎம்பியை பின்பற்றி ஏனைய பொருளகங்களும் வெள்ளத்தில் சிக்கியிருக்கும் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு அந்த சலுகையை வழங்க முன்வர வேண்டும் என டத்தோஸ்ரீ அன்வார் கேட்டுக்கொண்டார். அதன் தொடர்பில் மற்ற பொருளகங்களை அரசு தொடர்பு கொள்ளும் என்றார் அவர். அவையில் அமைச்சரை கேள்வி கேட்கும் நேரத்தின் போது அவர் இவ்விவரங்களை வெளியிட்டார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு 3 to 6 மாதங்களுக்கு மாதாந்திர கடன் தவணை தொகையை செலுத்த தளர்வு வழங்குமாறு ஜொகூர் மந்திரி பசார் டத்தோ ஆன் ஆஃபீஸ் கசி முகநூல் வாயிலாக அரசை நேற்று கேட்டுக்கொண்டிருந்தார். வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் ஜொகூரில் பேரிடர் அவசர காலம் அறிவிக்கப்படாது. அந்த நிலைப்பாட்டில் அரசாங்கம் இன்னமும் உறுதியாக இருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். நட்மா தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனம் உள்ளிட்ட செயலாக்க தரப்புகளின் கருத்துக்களை கேட்டறிந்து அந்த முடிவு எட்டப்படவில்லை. மாறாக வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான ஆயத்தங்களை கண்காணித்த பிறகே அது குறித்து தீர்மானிக்கப்பட்டது. எனவே அந்த தென் மாநிலத்தின் அவசர காலத்தை அறிவிக்கும் கட்டாய சூழல் நிலவவில்லை என்றும் பாதிக்கப்பட்டோருக்கு விரைந்து உதவிகள் வழங்குவதன் மீதே முழு கவனம் செலுத்தப்படுவதாகவும் பிரதமர் விவரித்தார். அதற்காக கூடுதலாக 5 கோடி ரிங்கீட் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த நிதி உதவி மக்களுக்கு நேரடியாகவே பகிர்ந்தளிக்கப்படும். ஆரா உறுப்பினர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஷஹீடான் கசீம் தொடுத்த வினாவுக்கு டத்தோஸ்ரீ அன்வார் விடையளித்தார். இவ்வேளையில் வரையறுக்கப்பட்ட டெண்டர் முறையின் வாயிலாக ஆர்டிபி வெள்ள தடுப்பு திட்டத்துக்கான செயலாக்க செலவினம் வெற்றிகரமாக குறைக்கப்பட்டுள்ளது. அந்த வெள்ள தடுப்பு திட்டம் விரைவில் செயலாக்கப்படும் என பிரதமர் உறுதியளித்தார். இதற்கு முன் பயன்படுத்தப்பட்ட திட்டம் அதிக செலவை உட்படுத்தியிருந்தது. அதனால் அது ரத்து செய்யப்பட்டது. எனினும் நடப்பில் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் தொடரப்படும். ஜொஹூரிலும் கிளாந்தான் சுங்கை கோலோக்கிலும் வெள்ள தடுப்பு திட்டம் இனி வரையறுக்கப்பட்ட டெண்டர் முறையில் மேற்கொள்ளப்படும் என டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். ஒருமைப்பாட்டு அரசின் பொருளாதார கொள்கையும் அரசியல் நிலைத்தன்மையும் அமேசான் இணைய சேவை நிறுவனம் மலேசியாவில் முதலீடு செய்ய வகை செய்துள்ளன. நாட்டின் உயர் மதிப்புமிக்க முதலீடுகளில் ஒன்றாக அது விளங்குவதாக பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். 2019 முதல் அந்த பெரு நிறுவனத்துடன் கைகோர்க்க பேச்சுகள் நடந்து வருகின்றன. ஒருமைப்பாட்டு அரசு அமைக்கப்பட்ட பின்னரே அமேசான் நிறுவனம் உள்நாட்டில் முதலீடு செய்ய இசைந்துள்ளதை பிரதமர் சுட்டினார். நிலையான தெளிவான அரசியல் நிர்வாகம் உருவாகியுள்ள நிலையில் மலேசியாவை தங்களின் முதலீட்டு தளமாக்க முடிவெடுக்கப்பட்டதாக அமேசான் தெரிவித்தது. முதலீட்டு நடவடிக்கைகளை விரைவுபடுத்த தமது அமைச்சு முனைந்து வருவதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். ஆயினும் வெளிப்படையாக இருப்பதிலும் விதிகளுக்கு கட்டுப்படுவதிலும் கவனம் செலுத்தப்படும். பாயான் பாரு உறுப்பினர் சிம் ஜர்ஸின் எழுப்பிய கேள்விக்கு டத்தோஸ்ரீ அன்வார் பதிலளித்தார்.
இந்நிலையில் மலேசியாவில் 250 கோடி ரிங்கிட் மதிப்பில் முதலீடு செய்ய தீர்மானித்திருக்கும் அமேசான் நிறுவனத்தால் நாட்டிற்கு சாதக பலன் கிட்டியுள்ளது. சிங்கப்பூர், பிலிப்பீன்ஸ் போன்ற நாடுகள் அமேசானின் துணைத்துறையில் முதலீடு செய்யும் பொருட்டு மலேசியாவுடன் கைகோர்க்க விருப்பம் தெரிவித்திருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவையில் குறிப்பிட்டார். முதலீட்டு தளமாக மலேசியாவை தேர்ந்தெடுப்பது நாட்டின் மீதான அவர்களின் நம்பிக்கையை புலப்படுத்துகிறது. அது மேற்கு மற்றும் கிழக்கத்தி நாடுகள் மலேசியாவில் முதலீடு செய்ய ஊக்குவிக்கும். அதன் வழி நாட்டின் இலக்கவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப முதலீடுகளை மேம்படுத்த இயலும். அதோடு அமேசானின் முதலீடு நாட்டில் ஆயிரக்கணக்கான உயர்திறன் மிக்க வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த வழிகோலும். அது உள்ளூர் வர்த்தகத்துறை உலகளவில் வளர்ச்சி காண்பதற்கான வாய்ப்பை விரிவுபடுத்துவதோடு நாட்டின் இலக்கவியல் தொழில்நுட்ப பொருளாதாரத்தை விரைந்து உருமாற்றவும் வித்திடும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். 2030 புதிய தொழில்துறை பெருந்திட்டம் இவ்வாண்டு 3ஆம் காலாண்டில் அறிவிக்கப்படும். தொழில்துறை மேம்பாட்டு இலக்குகளை வரையறுக்கவும் உயர்தர நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தவும் அது வழிகோலும் என டத்தோஸ்ரீ அன்வார் நம்புகிறார். அந்த பெருந்திட்டத்தின் கீழ் சில சீரமைப்புகள் மேற்கொள்ளப்படும். முதலீட்டு முனைப்புகளை வருமானத்தை அடிப்படையாக கொண்ட வரி விகிதத்துக்கு ஏற்ப மறுசீரமைப்பது, உயர் மதிப்புமிக்க வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, புதிய தொழில்துறைகளை கண்டறிவது ஆகியவை அவை என பிரதமர் விவரித்தார். நாட்டுக்கு மேலும் அதிகமான முதலீடுகளை ஈர்க்க நடப்பு கொள்கைகள் உருமாற்றப்படுவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தோனேசிய புதிய தலைநகர் மேம்பாட்டில் முதலீடு செய்வது பற்றி மலேசியா ஆராய்கிறது. TNB, டெலிகாம் மலேசியா உள்ளிட்ட நாட்டின் 10 பெரு நிறுவனங்கள் அந்த ஆய்வில் ஈடுபட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். தீபகற்ப மலேசியாவில் 9 நிறுவனங்களும் சரவாக்கில் 1 நிறுவனமும் அந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றன. பெட்ரோலிய வேதியியல், தாவர மற்றும் விலங்குகளின் எண்ணெயை உட்படுத்திய இடலை வேதியியல், மருந்தகம், உயர்கல்வி, சுகாதார பராமரிப்பு ஆகிய துறைகளை அந்த ஒத்துழைப்பு உட்படுத்தியிருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் விவரித்தார். கிழக்கு களிமந்தானில் அமையவிருக்கும் இந்தோனேசியாவின் புதிய நிர்வாக நகர் சபா சரவாக் வளர்ச்சிக்கும் உந்துதல் அளிப்பதுடன் ஆசியான் வளர்ச்சி பகுதியில் அவ்விரு மாநிலங்களையும் வியூக தளங்களாக உருவெடுக்கச் செய்யும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். பிற ஆசியான் நாடுகளை காட்டிலும் நுசாந்தரா தலைநகர் மேம்பாட்டில் மலேசியா அதிக ஆர்வம் காட்டுவதாக இந்தோனேசிய அதிபர் ஜோகோ விடோடோ மகிழ்ச்சி தெரிவித்திருந்தார். ஆளும் அரசாங்கத்தை சார்ந்த அதே வேளையில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரிசமமான ஒதுக்கீட்டை பெறலாம். அதற்கு கொள்கை அளவில் இசைந்துள்ளார் பிரதமர். அதன் தொடர்பில் சிறந்த அணுகுமுறையை அடையாளம் காண முதலில் இருதரப்பும் கலந்துரையாடலில் ஈடுபட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அந்த கலந்துரையாடலில் இருபாலருக்கும் மத்தியில் சிறந்த புரிந்துணர்வு எட்டப்பட்டால் அந்த ஒதுக்கீட்டை வழங்குவதில் தமக்கு பிரச்சனை ஏதுமில்லை என்றார் அவர். அவர்கள் மத்தியில் பகைமை போக்கு இன்னும் காணப்படுவதை அவர் சுட்டினார். 6வது உறுப்பினர் டத்தோஸ்ரீ ஷஹிடான் கசீம் வினவிய கேள்விக்கு டத்தோஸ்ரீ அன்வார் இவ்வாறு பதிலுரைத்தார். அந்தந்த தொகுதிகளில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஒதுக்கீடுகள் குறித்து டத்தோஸ்ரீ ஷஹிடான் அவையில் கேள்வி எழுப்பினார். பாகோ நாடாளுமன்ற உறுப்பினர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு ஒதுக்கீடு கிடைக்கவில்லை என டத்தோஸ்ரீ அன்வார் பதிலளித்தார். 2023 வரவு செலவு திட்டத்தில் மொத்தம் 9 கோடியே 90 லட்சம் ரிங்கிட் மேம்பாட்டு செலவினத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த தொகையில் 50 விழுக்காடு சரவாக், சபா, கிளாந்தான், தெரங்கானு, கெடா ஆகிய மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் என பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ரம்லி மக்களவையில் விளக்கினார். மக்களுக்கு குறிப்பாக வறுமை நிலையில் உள்ளோருக்கு உதவும் திட்டங்களையும் அரசு வகுத்திருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசாங்கம் நிறைவேற்றும் திட்டங்களுக்கு எதிர்க்கட்சி வசமுள்ள மாநிலங்கள் வழங்கும் ஆதரவு குறித்து ரஃபிசி அதிருப்தி வெளிப்படுத்தினார். 3 மாதங்களுக்கு முன் தொடங்கப்பட்ட மக்கள் வருவாய் முன்னெடுப்பில் பங்கேற்க கிளாந்தான், தெரங்கானு, கெடா ஆகிய மாநிலங்களிடமிருந்து குறைந்த எண்ணிக்கையில் படிவங்கள் கிடைக்கப்பெற்றன. நாடு முழுவதும் உள்ள B40 பிரிவினர் மற்றும் வறிய நிலையில் உள்ளோரின் வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கத்தை அந்த முன்னெடுப்பு கொண்டு இருக்கிறது. பெர்மாத்தாங்
FAO உறுப்பினர் முகமது ஃபவாஸ் முகமது ஜான் முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கையில் ரஃபிசி இவ்விவரங்களை வெளியிட்டார். மேலும் சில மக்களவை செய்திகள் சுருக்கமாக. தனிநபர் தரவுகளை கசியவிடும் தரப்புக்கு எதிரான தண்டத்தை அதிகரிப்பது மீதான ஆய்வை தொடர்பு இலக்கவியல் அமைச்சு மேற்கொண்டு வருகிறது. இப்போது அது தொடர்பான குற்றங்களுக்கு சட்டம் 7/9 கீழ் அபராதம் விதிக்கப்படுவதாக துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். எனினும் நடப்பிலுள்ள அந்த சட்டம் இழைக்கப்படும் குற்றங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என அவர் குறிப்பிட்டார். எனவே பொறுப்பின்றி தரவுகளை கசியவிடும் நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிரான தண்டனையை கடுமையாக்க அச்சட்டம் மீளாய்வு செய்யப்படும் என தியோ கூறினார். நாட்டிலுள்ள எல்லா 222 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ராமா விற்பனை திட்டம் விரிவுபடுத்தப்படும். வாரம் 4 முறை அத்திட்டம் மேற்கொள்ளப்படும் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோஸ்ரீ சலாஹுடின் அயூப் தெரிவித்தார். இவ்வாண்டு ஜனவரி 11ஆம் தேதி தொடங்கப்பட்ட அந்த கருணை விற்பனை திட்டத்தின் வாயிலாக B40 மற்றும் வறிய நிலையில் உள்ளோர் மாதம் 100 ரிங்கிட்டை சேமிக்க முடிந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு வர்த்தக சந்தையின் அளவு இன்னும் சிறியதாக உள்ளது. அதனால் நாட்டில் ஒரு தரப்பு ஆதிக்கத்துக்கு எதிரான சட்டத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் ஃபூசியா சலை தெரிவித்தார். இருப்பினும் 2010 போட்டியாற்றல் சட்டத்துக்கு ஏற்ப ஆதிக்கம் செலுத்தும் தரப்பினருக்கு எதிராக மைசிசி மலேசிய போட்டியாற்றல் ஆணையம் தக்க நடவடிக்கை எடுக்கும் என்றார் அவர். நிதியமைச்சு மீண்டும் அதன் மாண்பை மீட்டெடுக்க வேண்டும். நிதி நிர்வாகத்தில் அமைச்சின் அதிகாரிகள் மீண்டும் கண்ணியமாக செயல்பட வேண்டும் என நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் கேட்டுக்கொண்டார். மற்றவர்களை ஏமாற்றி அவர்களின் செல்வத்தை கொள்ளையடிக்கும் பழக்கத்தை முளையிலேயே கிள்ளி எறிய அது அவசியம். நிதியமைச்சில் பல்வேறு முறைகேடுகள் நிகழ்ந்திருக்கின்றன. அத்தகைய சூழல் இனியும் தொடராது இருக்க அமைச்சின் அதிகாரிகள் உயர் பண்புகளுடன் செயலாற்ற வேண்டும். நிதி நிர்வாகத்தில் அவர்கள் இன்னும் திறம்பட செயல்பட வேண்டும் என டத்தோஸ்ரீ அன்வார் அறிவுறுத்தினார். ஊழல், நிதி முறைகேடு ஆகியவற்றை துடைத்தொழிக்க ஒருமைப்பாட்டு அரசாங்கம் போராடி வருவதையும் அவர் சுட்டினார். புத்ராஜயாவில் நிதி அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் பங்கேற்ற பின் பிரதமர் செய்தியாளர்களை சந்தித்தார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு கூடுதலாக 62 வான் சேவைகளை ஏற்படுத்தி இருக்கிறது ஏர் ஏசியா. நிரந்தர கட்டணத்தில் சபா சரவாக்கை உட்படுத்தி இருக்கும் 7 இலக்குகளுக்கு அந்த வான் சேவை வழங்கப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்தார். அடுத்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரையில் பயணிகள் அந்த கூடுதல் வான் சேவையை அனுபவிக்கலாம். கோலாலம்பூர் அல்லது ஜொகூர் பாருவிலிருந்து குச்சிங், சிபு, பிந்துலு, மீரி ஆகிய இலக்குகளுக்கு ஒரு வழி வான் பயணமாக 199 ரிங்கிட் கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதேவேளை கோலாலம்பூரில் இருந்து கோத்தா கினாபாலு மற்றும் தாவாவுக்கும் ஜொகூர் பாருவில் இருந்து கோத்தா கினாபாலுவுக்கும் ஒரு வழி வான் பயணமாக 249 ரிங்கிட் கட்டணம் நிலைநிறுத்தப்படுகிறது. அந்த வான் சேவையை அனுபவிக்க பொதுமக்கள் இன்று தொடங்கி ஏப்ரல் 30ஆம் தேதி வரையில் அளிப்பானை செய்யலாம். பாரம்பரிய ஊடகங்களை காட்டிலும் இலக்கவியல் ஊடகங்களின் வழி விளம்பரங்கள் அதிக வருவாய் ஈட்டுகின்றன. எனவே விளம்பரங்களுக்கு இரு ஊடக தளங்களையும் பயன்படுத்துவதற்கான வழிவகைகளை ஊடக நிறுவனங்கள் ஆராய வேண்டும் என தொடர்பு இலக்கவியல் அமைச்சர் ஃபஹமி ஃபட்சில் வலியுறுத்தினார். நாட்டில் பெரும்பாலான ஊடகங்கள் விளம்பரங்களின் வாயிலாகவே லாபம் ஈட்டி வருகின்றன. தற்போது இலக்கவியல் ஊடகங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் பாரம்பரிய ஊடகங்கள் வருவாயை அதிகரிக்க பெரும் சவாலை எதிர்கொண்டுள்ளன. அது தொடர்பில் முன்னதாக தாம் ஊடக நிறுவனங்களுடன் பேச்சு நடத்தியதாக ஃபாமி ஃபட்சில் குறிப்பிட்டார். ஊடக துறை குறித்து நடப்பில் இருக்கும் சட்ட விதிகளை மீளாய்வு செய்து அதனை மறுசீரமைக்க வேண்டும் என அமைச்சர் பரிந்துரைத்தார். ஆசியானும் இந்தியாவும் வர்த்தக உறவை மேலும் செழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் ஆசியா வட்டாரத்தில் மாபெரும் பங்காளிகளாக அவை உருவாவதற்கான விதை இன்றே விதைக்கப்பட வேண்டும் என இரு தரப்புகளும் விரும்புகின்றன.
ஐந்தாம் ஆசியான் இந்திய வர்த்தக உச்சநிலை கூட்டம் நேற்று தலைநகரில் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது. இரவு நடைபெற்ற விருந்து மற்றும் விருது விழா ஆசியான் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான வர்த்தக உறவை மேலும் வலுப்பெறச் செய்தது. ஆழ்பல சந்தையும் முதலீட்டு சந்தையும் அவ்விரு தரப்புகளிடமும் மேலோங்கி இருக்கின்றன. அவ்வகையில் இலக்கவியல், பொருளாதாரம், வேளாண்மை, தொழில்நுட்பம், பாரம்பரிய வர்த்தகம் போன்றவற்றில் ஆசியானும் இந்தியாவும் தொடர்ந்து ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்ள இயலும் என மலேசியாவுக்கான இந்திய தூதர் BN ரெட்டி கோடி காட்டினார். இந்தியாவுடன் சிறந்த வர்த்தகத்தை மேற்கொண்டு வரும் ஆசியான் நாடுகளின் 15 நிறுவனங்களுக்கு விருது வழங்கப்பட்டது. உணவகம், திரைத்துறை, தோட்டத் தொழில், சுற்றுலா என பல்வேறு துறைகளில் பீடு நடை போட்டு வரும் லோட்டஸ் குழுமம் அதில் முதல் நிலை வகித்தது. இது வெற்றி அடைஞ்சிருக்குன்னா இது எங்களுக்கு அண்ணன் தம்பி உள்ள ஒற்றுமை, அந்த தைரியம், துணிச்சல், அந்த இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி எல்லாம் இன்றைக்கி உள்ள நிலைமையிலேருந்து ஒரு தொழில் வச்சு பண்ண முடியாது. இன்றைக்கி பல தொழில் வச்சு பண்ணால் தான் இன்றைக்கி சமாளிக்க முடியுது. ஆக்சுவலி இந்த வெற்றி என் ஃபேமிலி, அண்ணன் தம்பிங்க, என் சன்னு, என் ஒய்ஃபு எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி தைரியமாக இன்றைக்கி இந்த துணிச்சலாக இன்றைக்கி செஞ்சனால தான் இந்த வெற்றி எனக்கு கிடச்சிருக்கு. நேற்றைய 5ஆம் ஆசியான் இந்திய வர்த்தக உச்சநிலை கூட்டம் அதன் இலக்கை எட்டியது. ரொம்பவே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ணி வந்திருக்காங்க. பல நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. அப்புறம் அவார்ட் நைட்ஸில் பார்த்திங்கன்னா கூட இந்தியன்ஸ், ஆனால் மற்ற நாட்டில் இருந்து வியாபாரம் பண்ணுற இந்தியன்ஸ் கூட இங்கே கலந்து அவார்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ நல்ல சக்ஸஸான ஒரு நல்ல இந்தியன் பிஸ்னஸ் பீப்புளுக்கும் ஆசியான்ஸுக்கும், ஆசியான் வட்டாரத்தில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மனிதவள அமைச்சர் V சிவகுமாரும் தொழில் முனைவர் மேம்பாட்டு கூட்டுறவு துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமியும் அதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மாசிமகம் கடலாடு. மாசி மகத்தன்று கடலில் விழா கொண்டாடுவதை சுட்டுகிறது அது. அவ்வகையில் பினாங்கின் புகழ்பெற்ற தெலோபஹாங் ஸ்ரீ சிங்கமுக காளியம்மன் ஆலய கடல் தெப்ப திருவிழா மீண்டும் கோலாகலமாக நடைபெற்றது. கோவிட்-19 நாட்டை சூழ தொடங்கிய காலத்தில் நடைபெற்ற மாபெரும் விழா தெலோபஹாங் மாசிமக திருவிழாதான். 138 ஆண்டுகளாக தொய்வின்றி நடந்து வரும் இந்த திருவிழா கோவிட்-19 கட்டுப்பாடுகளால் ஈராண்டு இடைவெளி விட்டு மீண்டும் இவ்வாண்டு கோலாகலத்தை எட்டியது. இந்த கிராமம் எல்லாம் ஒரு காலத்தில் மீனவர்கள் தான், ஒரு 80 விழுக்காடு மீனவர்கள். ஸோ அவங்களோட பொருளாதாரம் அந்த இதுக்கு கடலை நம்பி தான் வாழ்ந்தாங்க. மக்கள் கடலை நம்பி தொழில் படுத்தினால இந்த அம்பாள் அவங்களோட பாதுகாப்புக்கும், ரெண்டாவது கடலில் அவங்க வருமானம் நல்லா இருக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும் சொல்லி இது படகுல ஆரம்பித்தது ஒரு விழா. இது இன்றைக்கி அது தெப்பத் திருவிழாவை நடந்து கொண்டு இருக்கிறது. தெலோபஹாங் ஸ்ரீ சிங்கமுக காளியம்மன் ஆலய தெப்ப திருவிழா தனித்துவம் வாய்ந்தது. இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் பெரும்பான்மை தெப்ப திருவிழாக்கள் ஆலய திருக்குளத்தில் தான் நடைபெறும். ஆனால் உலகிலேயே கடலில் தெப்பம் ஊர்வலமாக செல்வது இங்குதான். கடலை நோக்கி வீற்றிருக்கும் சிங்கமுக காளியம்மன் கடலாடி வருவதை பக்தர் கூட்டம் கொண்டாடி வருகிறது. நேற்றைய திருவிழாவில் 20,000க்கும் மேற்பட்டோர் கலந்து அன்னையின் அருள் பெற்றனர். இந்த தெப்பத்திருவிழா ஆண்டு காலமாக நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம். இந்த கோயிலுக்கு, இந்த ஆலயத்துக்கு இந்த கோவிட் வந்ததுனால கொஞ்சம் தடைப்பட்டு இதுதான் கோவிட் முடிஞ்சு இந்த வருஷம் தான் பெரிய விசேஷமாக இருக்குது. கூட்டம் அதிகமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருஷம் இந்த தெப்பத் திருவிழா ரொம்ப சிறப்பாக செயல்படும். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தெப்பத் திருவிழா. ஸோ பத்துஃப்ரிங்கியில் உள்ள மக்கள் இல்லாமல் பினாங்கில் உள்ள மக்கள், அது மலேசியாவில் உள்ள மக்களுங்க அத்தனை பேரும் வந்திருக்காங்கன்னு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ 2 வருஷம் முன்னே MCOனால் திருவிழா நடத்த முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு கூட்டத்தை பார்த்தா நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வரவேற்பு இருக்குது கூட்டத்தில். பக்தர்கள் கடலில் விட்ட விளக்கின் ஒளிகளினூடே அன்னை சிங்கமுக காளி தெப்போற்சவம் கண்டார்.
இந்தோனேசியர்கள் அயல் நாடுகளில் மருத்துவ சிகிச்சை பெற ஆண்டுக்கு 4790 கோடி ரிங்கிட்டை செலவழிக்கின்றனர். சுமார் 10 லட்சம் பேர் மலேசியாவுக்கு மருத்துவ சிகிச்சைகளை பெற்று வருவதை அதிபர் ஜோகோ விடோடோ சுட்டிக்காட்டினார். 7 லட்சத்துக்கும் அதிகமானோர் சிங்கப்பூர், ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்கின்றனர். அந்த நிலை நீடிக்கப்படக்கூடாது. நாடு பெருமளவில் அந்நிய செலவாணியை இழக்காமல் இருப்பதை உறுதி செய்ய இந்தோனேசியாவில் உலக தரம் வாய்ந்த மருத்துவமனைகள் நிர்மாணிக்கப்படும் என ஜோகோ விடோடோ உறுதியளித்தார். அக்குடியரசில் நிலவும் மருத்துவர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண சுகாதார அமைச்சும் கல்வி அமைச்சும் பணிக்கப்பட்டுள்ளது. போதுமான மருத்துவ உபகரணங்களும் சிகிச்சைக்கான முழுமையான வசதியும் ஏற்படுத்தப்படுமாயின் நிச்சயம் சிறந்த சுகாதார சேவையை வழங்க முடியும் என ஜோகோ விடோடோ கோடி காட்டினார். வடகொரியாவின் சோதனை ஏவுகணைகளில் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் அது போர் முழக்கத்துக்கான அறிகுறியாக கருதப்படும். அமெரிக்காவும் தென்கொரியாவும் இணைந்து மேற்கொள்ளும் கூட்டு இராணுவ பயிற்சி கொரியா தீபகற்பத்தில் பதற்றத்தை மேலோங்க செய்திருப்பதாக பியோங்யாங் சாடியது. வடகொரியாவின் ஏவுகணை சோதனை மீது அமெரிக்க ராணுவம் கிஞ்சிற்று அளவில் நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். அதனை போர் அறிவிப்பாக பியோங்யாங் எடுத்துக்கொள்ளும் என அந்நாட்டு தலைவர் கிம் ஜோங் உன்னின் அதிகாரமிக்க தங்கை கிம் யோ ஜோங் சூளுரைத்தார். ஒருவேளை அவ்வாறு நடந்தால் வடகொரியா அதிகமான ஏவுகணைகளை பசிபிக் பெருங்கடலில் பாய்ச்ச வேண்டிய நிலை ஏற்படும். அது அமெரிக்காவுடன் நட்பு பாராட்டும் பசிபிக் நாடுகளுக்கு பாதகத்தை விளைவிக்கும் என கிம் யோ ஜோங் எச்சரித்தார். மெக்சிகோ வெராக்ரூஸில் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைந்துள்ள சிறார் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பெற்றோர், குடும்ப உறுப்பினர்கள் இன்றி 100க்கும் அதிகமான குழந்தைகள் நெடுஞ்சாலையில் தனித்து விடப்பட்ட ட்ரக் ஒன்றில் கண்டெடுக்கப்பட்டதாக செயலாக்க தரப்பு தெரிவித்தது. காற்றோட்ட வசதிகளுடன் கூடிய அந்த ட்ரக் ஓட்டுநர் இன்றி நெடுஞ்சாலையில் இருந்தது. அதிகமான பயணிகளை ஏற்றிச் செல்லும் பொருட்டு அந்த ட்ரக்குகள் 2 மாடிகளுடன் அமைக்கப்பட்டிருந்தன. பெரும்பாலான குழந்தைகள் குவாட்டமேலாவில் இருந்து கொண்டு வரப்பட்டதை மெக்சிகோ குடிநுழைவுத்துறை உறுதி செய்தது. மெக்சிகோ வாயிலாக அமெரிக்காவுக்கு கள்ளக்குடியேறிகளை ஏற்றிச் செல்ல ட்ரக்குகள் பயன்படுத்தப்படுவது மிகவும் ஆபத்தானது. கடந்த ஆண்டு டெக்சஸ் சான் அந்தோனியோவில் ட்ரக்குக்குள் விடப்பட்ட 50 கள்ளக்குடியேறிகள் கடும் வெப்பம் தாழாது உயிரிழந்தனர். குறைமாத குழந்தைகள் உயிர் பிழைப்பது கடினம். ஆனால் 4 மாதங்களில் பிறந்த குழந்தைகள் உயிர் பிழைப்பது சாத்தியம்தானா? சாத்தியம்தான் என அதற்கு சான்றாகவும் வலம் வருகின்றனர் கனடாவைச் சேர்ந்த ஆடியா ஏட்ரியல் நடராஜா எனும் இரட்டையர்கள். மருத்துவ உலகையே வியக்க வைத்த அந்த இரட்டையர்கள் இவர்கள்தான். ஒரு கர்ப்பம் தோராயமாக 280 நாட்கள் அல்லது 40 வாரங்கள் வரை நீடிக்கும். ஆனால் இவர்களுக்கோ 22 வாரங்கள் மட்டும்தான். அவர்களை உயிருடன் பிரசவிப்பது சாத்தியமற்றது என மருத்துவர்கள் கையை விரிக்க நிகழ்ந்தது ஓர் அதிசயம். முத்து முத்தாய் 2 அழகிய குழந்தைகள் பிறந்தன. ஒன்றின் எடை 330 கிராம், மற்றொன்றின் எடை 420 கிராம். மெலிந்த உடலுடன் பிறந்த அவ்விரு சிசுக்களும் மூளையில் இரத்த கசிவு, செப்சிஸ் எனப்படும் சில் தொற்று உள்ளிட்ட பாதிப்புகளை எதிர்கொண்டன. மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டு இப்போது நோய் நொடியின்றி பூரண நலத்துடன் பெற்றோருடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றன இந்த பிஞ்சு குழந்தைகள். மருத்துவ உலகில் பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்திய அவ்விருவருக்கும் இப்போது 1 வயது பூர்த்தியாகியிருக்கிறது. உலகின் மிக குறை மாதத்திலும் குறைந்த எடையிலும் பிறந்த இரட்டையர்கள் என்ற கின்னஸ் அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது இவர்களுக்கு. வாழ்வா சாவா எனும் போராட்டத்துக்கு மத்தியிலும் எதிர்நீச்சல் அடித்து சாதனை படைத்த ஆடியா ஏட்ரியலை கண்டு பலரும் பிரமிக்கின்றனர். கம்போடியா 2023 சி போட்டியில் வரலாறு படைக்க துடிக்கிறார் குயினி திங்காங்னி. வட்டம் வீசும் மகளிர் பிரிவில் மலேசியாவுக்கு முதல் தங்கத்தை பெற்றுத்தர அந்த சரவாக் மங்கை இலக்கு கொண்டுள்ளார்.
2001 ஆண்டு தொடக்கம் அந்த பிரிவில் தாய்லாந்து வீராங்கனை சுபன்ராட் இன்சாயிங் கோல் ஊச்சுகிறார். மேலும் 2 ஒலிம்பிக் போட்டிகளில் களம் கண்ட அனுபவமும் அவருக்கு உண்டு. ரியோ 2016 மற்றும் டோக்கியோ 2020 ஒலிம்பிக் போட்டிகளில் அவர் பங்கேற்றிருந்தார். கடந்த ஆண்டு மே மாதம் அரங்கேறிய ஹனோய் 2021 சி போட்டியில் கங்னி 0.73 மீட்டர் வித்தியாசத்தில் தங்கத்தை இன்சாயிங்கிடம் பறிகொடுத்தார். 25 வயதான கங்னி வரும் மே மாதம் 5ஆம் தேதி தொடங்கும் கம்போடியா சி விளையாட்டில் குறைந்தபட்சம் 55 மீட்டர் தொலைவு வரையில் வட்டத்தை வீச உத்தேசித்துள்ளார். நடப்பு பருவத்தில் தனது நிலையை வலுப்படுத்திக் கொள்ள செல்சிக்கு இறுதியாக ஒரு வாய்ப்பு மட்டுமே தற்போது இருக்கிறது. உள்ளூர் லீக்கில் சோபிக்காத அந்த இங்கிலீஷ் அணி நாளைய வெற்றியாளர் லீக் ஆட்டத்தில் பொருஷியா டாட்மண்டுடன் மோதுகிறது. அவை களம் காணும் இறுதி 16 அணிகளுக்கு இடையிலான 2ஆம் கட்ட ஆட்டம் நாளை அதிகாலை 4 மணி வாக்கில் செல்சியின் சொந்த அரங்கமான ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில் அரங்கேறும். கூடுதல் ஒரு திரட்டு புள்ளியை கைவசம் வைத்துள்ள டாட்மண்டை சமாளிக்க செல்சி கடுமையாக போராட வேண்டியிருக்கிறது. செல்சி புதிய உரிமையாளர் அணிக்கு வலு சேர்க்க ஒரே பருவத்தில் வரலாறு காணாத நிலையில் 500 கோடி பவுண்ட் வரை செலவு செய்து புதிய ஆட்டக்காரர்களை வாங்கினார். ஆனால் எதிர்பார்த்த விளைச்சலை அவர் அறுவடை செய்யவில்லை. தற்போது பிரீமியர் லீக் பட்டியலில் தலைமை பயிற்றுனர் கிரஹம் பாட்டர் வழிகாட்டலில் இயங்கும் செல்சி 34 புள்ளிகளுடன் 10ஆம் நிலையில் இருக்கிறது. மேலும் மான்செஸ்டர் சிட்டியிடம் விழுந்ததை தொடர்ந்து லீக் கிண்ணத்தையும் FA கிண்ணத்தையும் கைப்பற்றும் வாய்ப்பை அது இழந்தது. இவ்வேளையில் மத்திய திடல் வீரர் ஜூட் பெல்லிங்கம் டாட்மண்டை விட்டு விலகக்கூடும் என்ற ஆர்வத்தை கண்டுகொள்ளப் போவதில்லை என கூறியுள்ளார் அவ்வணி நிர்வாகி எடின் டெர்சிக். செல்சிக்கு எதிரான நாளைய வெற்றியாளர் லீக் ஆட்டத்தில் வெற்றி மட்டுமே தமது தலையாய குறிக்கோள் என அவர் சூளுரைத்துள்ளார். 19 வயது பெல்லிங்கம் அவ்வணியிலிருந்து வெளியேறக்கூடும் என்ற ஆர்வம் பரவலாக பகிரப்படுகிறது. 2020ஆம் ஆண்டு பர்மிங்கமிலிருந்து பெல்லிங்கம் அந்த ஜெர்மனிய புண்டஸ்லீகா அணியில் இணைந்தார். அதன் பின்னர் ஐரோப்பாவின் மிக சிறந்த காற்பந்து வீரராக அவர் மிளிர்கிறார். அந்த இங்கிலாந்து இளம் வீரரை வாங்க பலம் பொருந்திய பல அணிகள் களத்தில் இறங்கியுள்ளன. அதனைத் தொடர்ந்து நடப்பு பருவ இறுதியில் அவர் டாட்மண்டை விட்டு விலகக்கூடும் என்ற ஆர்வம் விளக்கமும். குறள் 1234. பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தோள் கவின் வாடிய தோள். துணைவர் விட்டு நீங்கியதால் அழகு இழந்து வாடிய தோள்கள் வளையல்களும் கழன்று விழும்படி மெலிந்திருக்கின்றன என தலைவரை பிரிந்து வாடும் தலைவியின் புலம்பலை குறிக்கும் வகையில் அமைகிறது அந்த குறள். நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.